மனோன் மணியே தினம் துதித்தேன் உனையே தாயே பராசக்தியே திவ்ய மனோகரியே தீனதயாபரியே தாயே பராசக்தியே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நானுனையே நாயகியே மாயே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நான் உனையே நாயகியே மாயே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நானுனையே நாயகியே மாயே அன்புடன் உனை பணிந்தே ஆதிசிவன் பாதியே ஆதிசிவன் பரியே ஆதிசிவன் பாதியே மாயல் சகோதரியே ஆதிசிவன் பாதியே மாயல் சகோதரியே தாயே பராசக்தியே ஆதிசிவன் பரியே மாயன் சகோதரியே தாயே பராசக்தியே திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய் திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய் தாயே பராசக்தியே திருமணத்தில் அல்புரிவாய் இது சமயம் நீ வருவாய் திருமணத்தில் அல்புரிவாய் இது சமயம் நீ வருவாய் தாயே பராசக்தியே குணபதி திருமறை புகழ்ந்திடுமருள் பெரும் குணபதி தாயே பராசக்தி திருமறை புகழ்ந்திடுமருள் பெரும் குணபதி திருமறை புகழ்ந்திடுமருள் பெரும் குணபதி தாயே பராசக்தியே தற்பத பொற்பதம் நாடிட அற்புத விற்பனமாமன் தற்பத பொற்பதம் நாடிட அற்புத விற்பனமாமன் தாயே பராசக்தி தற்பதம் பொற்பதம் நாடிட அற்புத விற்பனி மாமன் தற்பதம் பொற்பதம் நாடிட அற்புத விற்பனி மாமன் தாயே பராசக்தியே நினைந்து வருந்து மடிகம் இசைந்து அருமலை பொழிந்து நினைந்து வருந்து மடிகம் இசைந்து அருமலை பொழிந்திட தாயே பராசக்தியே நினைந்து வருந்து மடியம் இசைந்து அருள்மழை பொழிந்திடும் நினைந்து அருந்து மடியம் இசைந்து அருள்மழை பொழிந்திடும் தாயே பராசக்தியே நலமுடனே பாடி புகழ்ந்திட அனுதினமும் நானும் வணங்கிட நாடி துதித்து பாடி புகழ்ந்து நானும் வணங்கி நாடியே துதித்து
பணிந்திட அல்புரிவாய் நாடி துதித்து பாடி புகழ்ந்து நாடும் பணி நாடியே துதித்து பாடியே புகழ்ந்து நாடி பணியதாயே பராசக்தியே. நன்றி சொல்றேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி கேட்ட உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டபாணி ஞானவடிவான முருகனாம் அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்மருகனாம் மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமயிலேறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்குருள் புரிவாய் கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தாயார் மீனாட்சி அம்மையாரை வணங்கினார். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்? எத்தனை இடத்துக்கு போனாலும் எல்லாரையும் பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கூட பிறந்தவனு வந்திருக்காங்க, அதை விட சந்தோஷம். முதல்ல ஆடுச்சுல பாப்பா என் மக, என் தங்கச்சி பித்தா விராலிமலையில் கைகாட்டியில் பரதநாட்டிய ஸ்கூல் வச்சுருக்கா. சம்பிரதாயான்னு பேர். தம்பி மணப்பாறையில் பரதநாட்டிய கிளாஸ் வச்சுருக்காரு. எல்லாமே கலை உலகத்தில் தான் இருக்கான். அதை நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. குங்குமநாயகி மங்கள சுந்தர் மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்ய லகரி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்ய லகரி. குங்குமநாயகி மங்கள சுந்தர் மதுரை மீனாட்சி இந்த பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லரு காட்டிடும் காஞ்சி காமாட்சி. குந்தன் மந்திரம் இங்கே தங்கி அன்னிகர் ஓதுகிறார். எல்லா நேரமும் எல்லா காலமும் உன்னை சேரும். எல்லா பூஜை உன்னை சேரும். வேண்டும் வரம் யாவும் தரும் தெய்வம் நீயே. வரயாவும் பல தெய்வம் நீயே. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்ய லகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லரு காட்டி காஞ்சி காமாட்சி. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்ய லகரி பாடுகின்றோம் உந்தன் சௌந்தர்ய லகரி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி
காஞ்சி காமாட்சி. நன்றி சகோதரர்கள், நன்றி. வேலெடுத்து விடைகளை விரலுக்கு விழுவா கந்தா சண்முகா சனர்ச்சரா உன் பக்தாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணவிலிகளால் என்றும் எங்களை காத்தோர்ல வேண்டும் என்று அனுதினம் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா. இந்த இடத்தில் நடந்தால் வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. மணமேடை தன்னில் மணமே காணும் திருநாளை காண வாராயோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. மணக்கோளம் கொண்ட மகளே புதுமா கோளம் போடுமையிலே. மணக்கோலம் கொண்ட மகளே ஒரு மாக்கோலம் போடுமையிலே. குணக்கோளம் கொண்ட கனியே நம் குளம் வாழ பாடு குயிலே. சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ. சிறக்காத வாழ்வும் சிறக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. தனியாக காண வருவார் இவள் தளி போல தாவி அணைவார். தனியாத காதல் வருவாள் இவள் தனி போல தாவி அணைவாள். தனி போல சேர்ந்து மகிழ்வாள் இரு கண் மூடி மார்பில் தூகிழ்வாள். எழிலான கூந்தல் கலையாரோ இதமான இன்பம் வளராதோ. கலையாத கூந்தல் கலையாதோ இதமான இன்பம் வளராதோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. வளராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும். மலராத பெண்மை மலரும் அங்கு தெரியாத உண்மை தெரியும். மயங்காத கண்கள் மயங்கும் முன்பு விளங்காத உண்மை விளங்கும். இரவோடு நெஞ்சம் உருகாதோ இரண்டோடு மூன்றும் வளராதோ. இரவோடு நெஞ்சம் உருகாதோ இரண்டோடு மூன்றும் வளராதோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. மணமேடை தன்னில் மணமே காணும் திருநாளை காண வாராயோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. மணப்பந்தல் காண வாராயோ. வனப்பந்தல் காண வாராயோ. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஐவகை நிலங்கள் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அருமையான ஒளிபெருக்கி பழனியப்பா என சார்பாக நன்றி. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு புள்ள சுந்தரவல்லின்னு பேர் வச்சிருக்காங்க. சுந்தரம் என்றால் என்ன? அழகு இல்ல. நேத்து இப்படித்தான் நீங்களும் முத்துக்குமாரன்னு இவர் வாயில வெத்தலையை போட்டுட்டு இப்படியே வச்சுக்கிட்டாரு. அவர் இங்கிட்டு பார்த்துக்கிட்டு பாட முடியல. பத்தாவதுக்கு நேற்று மணி என்ன பெட்டி அந்த பையன் பெட்டி வாசிக்கல வாயை அப்படித்தான் வச்சிருக்காப்புல. திருமணம் எல்லாம் சிரிச்சு பாட்டை நிப்பாட்டியாச்சு. ஏன் அப்படி ஒரே அந்த வாயை மட்டும் பாருங்களேன். இப்ப எப்படின்னு வச்சிருந்தீங்க? சுந்தரம் என்றால் அழகு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி அவரவருடைய பெத்தவர்களுக்கு அந்த பிள்ளைங்க எல்லாருமே தங்கம் தான். ஆனா வளரும் பொழுதுதான் தெரியும் நம்ம புள்ள மத்தவங்க கிட்ட தங்கங்கிற பேர் எடுத்திருக்கா இல்ல தகரங்கிற பேர் எடுத்திருக்கான்னு.
அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுங்கிற ஆசை. இந்த உலகத்திலேயே அப்பா அம்மா பேச்சை கேட்கிற முதல் பிள்ளை நான் ஒரு பிள்ளை தாங்க. எங்க அப்பா சொன்னாருன்னா அந்த கோட்டை தாண்டவே மாட்டேன். ஆமா என்ன ஆமா ஆமான்னு தான் சொல்றேன். வேற என்ன நீங்க ஆ மோதிக்கிறீங்களா இல்ல நீ மோதிக்கங்கிற மாதிரி நீ தானமா சொல்ற, அதுக்கு ஆமான்னு நான் சொல்றேன். எங்க அப்பா பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது. என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்பேன். ஆனா சொல்லத்தே பவர் இல்ல. அதனால மனசுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்கள் எல்லாம் இங்க சொன்னோம்னா எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுவோம்? இதுல வேணா சொல்லு. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தா தா. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தா தா. ஓயாது நானும் கொண்ட மோகம் உண்மை ஓயாது நானும் கொண்ட மோகம் காதல் தேவன் மார்பில் ஆடும் பூமாலை நான் காதல் கொண்ட மன்னன் நெஞ்சில் நான் ஆடினேன். காதல் தேவன் மார்பில் ஆடும் பூமாலை நான் காதல் கொண்ட மன்னன் நெஞ்சில் நான் ஆடினேன். மூடாத தோட்டத்தில் ரோஜாக்கள் ஆட என்னோடு நீயாட போராடி வா. எண்ணங்கள் வண்ணங்கள் நம் சொந்தம் என்றும் என்றும். முத்தமிழ் கவிகை வருக முக்கணி சுவையும் தருக காதலினும் தீவினிலே காலங்கள் நான் வாழ்ந்த நாள் வந்தது. சிந்திக வெண்மணி சிப்பிகள் முத்தாச்சு என் கண்ணம்மா வெண்ணிற மேனியில் என் மன பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணே பாழூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சித்திரகே அடி சித்திரகே சித்திர போயிருச்சு. ஓ பாடா படுத்தும் பார்வை என்ன பைத்தியமாக்கிருச்சு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு உங்கிட்ட ஆசை எப்பப்ப வந்தாலும் அப்பப்ப கல்யாண பூசை. ஒண்ணுக்கு ஒன்னாக ஒன்றாகி நின்றானே சாமி ஏ கண்ணுக்கு முன்னாலே இப்போது எங்கிட்ட காவி. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உனை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீ தேகிற நாளில் வாடுகிறேன். நான் பாடுகிறேன் ஒரு பாட்டு நீ மயங்குகிறாய் எதை கேட்டு. அடக்காலையில் வருவது மாலையில் மறைவது என்னடி விளையாட்டு. நான் வழங்கும் பூமுடிக்க கூந்தல் ஒண்ணு ஆடுதங்கே என் விரலால் பொட்டு வைக்க நெத்தி ஒண்ணு வாடுதுங்கே. தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டா
வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் நாத்து கோடை நீரின்றி வாடும் நாத்து செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு பாவா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா நன்றி அண்ணா நன்றி அம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாருன்னு வழி மேலே வெளி வச்சு காத்திருக்கேனே யார் அவரு எப்பேற்பட்டவர் அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கு இருக்கிறேங்கிற கணக்கு இருக்கு அந்த கணக்கு பிரகாரம் காத்தினால் ஒரு கீத்தாக்கே வச்சு கடுப்பு வைக்கவா அருளண்ணே நானும் அவரை நினைச்சு சரி ஓடா தேஞ்சு ஆமாமா துரும்பா இழைச்சிட்டேன் அதான் அப்படித்தான் தெரியுது இங்க பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் நீ இழைச்சது வந்து எப்படி பார்த்தாலும் 30 கிலோ இழைச்சு போயிட்ட இப்ப ஆனா அடுத்தவங்க மனசு நோகுற மாதிரி நீங்க பேசவே மாட்டீங்க ஒரு பேச்சுக்காது ஆமாமான்னு சொன்னா மனசாருமா ஆறாதா அதுதான் நானும் சொல்றேன் நீ என்ன சொன்னி அதான் நான் சொல்றேன் இதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னா அங்கே கேளு என்னங்கண்ணே திரும்ப இழைச்சு போய் சொன்ன அந்த பொண்ணு தானே என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சிரிப்பா இருக்கு அதான் சொன்னேன் எங்க உடம்பு எப்படி இருந்தா என்னங்க நீ தானமா வாழ்க்கைக்கு உடம்பா தேவை மனசு தானே தேவை நான் கேக்குறேன் அழகா மட்டும் பொண்டாட்டி இருந்து அழகான புருஷன் இருந்து குடும்பம் ஒத்து வரலன்னா எப்படி குடும்பம் நடத்துறது முடியாதுல்ல குந்தானியா இருந்தாலும் அவர் குண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லையே எங்கிட்ட குடும்பம் நடக்குதா நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்களா அதுதான் பேச்சு இந்த பாக்கியராஜ் படம் பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கேன் சின்ன வீடு படம் பார்த்திருக்கீங்களா சூப்பரா அது எதை சொல்றீங்க படம் தான் நீங்க படத்தை சொல்றீங்களா இல்ல சின்ன வீட்டை சொல்றீங்களா படம் ரொம்ப வருஷம் ஓடுச்சு நாங்களும் கொஞ்சம் வில்லத்தனமா இருப்போம்ல இனிமேல் இல்ல அந்த அம்மா குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அழகான பொண்டாடி தெரிவாரு அப்புறம் தான் தெரியும் வெள்ள மனோ விளையாடி உண்மைதான் எங்கதான் நீ தெரிஞ்சாலும் கடைசி அங்கேதான் வந்தாகணும் அது இறைவனுடைய கணக்கு அதை யாரால மாத்தா சிங்கமாவே இருந்தாலும் கடைசியா பொண்டாட்டிக்கிட்ட தான் சாப்பாடு கேட்கணும் நான் என்ன சொல்ல வர்றேன் அண்ணாமலை நீங்க என்னமோ சொன்னீங்க பாடணுமா மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பதும் ஏன் தோழி காண்பதும் ஏன் தோழி மாலை பொழுது மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனமுடித்தவர் போலருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார்
கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன் கணவர் என்றார் தோழி கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் இதில் மறைந்தது சில காலம் தெளிவும் புரியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம் மயங்குது எதிர்காலம் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி நன்றி என்ன நன்றி அப்பா 101 ரூபாய் பேர் சொல்லணும் பேர் சொல்ல விருப்பம் பேர் சொல்லக்கூடாதான் அதனால அன்பளிப்பு கொடுத்த என் சகோதரர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் இன்னைக்கு தான் நான் எனக்கு தெரிய கவிராஜா நான் சொல்ற மாதிரி 101 ரூபாயா மேடை கொடுத்துருக்காங்க வளர்ச்சிங்கிறதுக்கு அர்த்தமா அது அப்படி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன அதனால தோழி பிள்ளையை பார்க்க என்ன விஷயம்னு கேட்கணும் எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு நேரத்தோட காலத்தோட போனாதான் நல்லா இருக்கும் நேரமும் காலமும் நமக்காக காத்திருக்குமா அருளனே அதுக்காக நம்ம காத்திருக்கலாம் அப்ப அது நேரம் காலம் இருக்கும் பொழுது